அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சியில் திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. இங்கே தமிழகத்தை பற்றியும் தமிழக அரசு அரசியலை பற்றியும் பேசியிருக்காரு. அந்த வகையில் தாவேகா அவர் விஜய் பற்றி பேசும்பொழுது, ஒரு வருஷமாவது அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். அவங்க எந்த விதமான அனுபவம் இல்லாமல், அனுபவம் இருக்கிறவங்களே என்னென்ன ஏடாகூடமெல்லாம் பண்ணுறாங்க. அனுபவம் இல்லாதவங்க உடனே அவங்கள இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. ஒரு வருஷமாவது அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது சரியான ஒரு வார்த்தை, சரியான ஒரு வாதம் தானே, சரியான ஒரு பேச்சு தான் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது. ஆனால் அதற்குள்ளே இங்கே இருக்கிற எதிர்க்கட்சிகள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ரோடு சரியில்லை, இன்னும் எத்தனையோ இதெல்லாம் ஒரு 2-3 மாதத்தில் சரியாகிற இதுவாக இருந்தாலும் அவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, இருந்தாலும் ஊழல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது, அவர் விஜயனுடைய தாவேகா அரசு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போது இந்த எதிர்க்கட்சிகள் 5 வருஷமாக என்னமோ வெட்டி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போன மாதிரி பேசுகிறாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இது சரியில்லை, தண்ணி சரியில்லை, தண்ணி வரல, கரண்ட்டு வரல, அப்படி இப்படின்னு. இந்த 5 வருஷமாக போதையில் அப்படியே ஊறி போயிருந்தது, போதை கலாச்சாரத்தில் ஊறி போயிருந்தது தமிழக அந்த இளைஞர்கள்லாம். இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கே பல வருஷம் ஆகும். அந்த போதை மட்டும், அதனால தான் தாவேகா முதல்வர் அவர்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, போதை மட்டும் ஒழித்தால் போதாது, இந்த போதை வஸ்துக்களை ஒழித்தால் மட்டும் போதாது, அந்த மறுவாழ்வு மையம், போதையில் ஏற்பட்ட அந்த மறுவாழ்வு இளைஞர்களுக்கு அந்த மறுவாழ்வு மையம், யோகா மையங்கள் இதெல்லாம் எல்லா ஊர்லேயும் ஏற்படுத்தி அந்த போதைக்கு அடிமையான அந்த இளைஞர்கள் மாணவர்களை எல்லாம் முதல்ல சரிப்படுத்தணும். அதை ஒரு பக்கம் பார்க்கணும், இதே ஒரு பக்கம் பார்க்கணும். அதைத்தான் நாம் தாவேகா அரசுக்கிட்ட கேட்டுட்ருக்கோம். அப்போது இந்த மாதிரி ஒரு வருஷமாவது சரி ஆகணும். அப்போ தான் எல்லா துறைகளிலும் ஊழல் நடந்திருக்குது, எல்லா துறைகளிலும் என்ன நடந்திருக்குதுன்னே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆயிடும். இதெல்லாம் சரி பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டம். ஆனால் மிகப்பெரிய கஷ்டம்னா மக்கள் உள்ளே போக சொல்லிட்டாங்க. இந்த பழைய இதுலெல்லாம் பார்த்திங்கன்னா, நாடக மேடையில் புதுசாக நடிக்கிறவங்கள பயந்துட்டு அப்படியே இருப்பாங்க, அவங்க டக்குன்னு உள்ளே தள்ளி விட்டுருவாங்க. அப்போ போய் அவங்க நடிக்க வேண்டியதாயிரும். அந்த மாதிரி இவங்க மக்கள் புஷ் பண்ணிட்டாங்க. அரசியல் உள்ள அதிகாரத்தை கொடுத்து நீ போய் பண்ணுன்னு உள்ளே தள்ளிட்டாங்க. அதனால் கொஞ்சம் பொறுத்து தான், இந்த மாதிரி பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது மக்களுக்கும். அப்போது நல்ல வசதி